பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சொல்வார்ல, எவனுமே வராட்டாலும் நான் 4 செவத்தை பார்த்து கத்தியாவது செத்து போயிருவோண்டா இந்த இன விடுதலை களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துக்கிறேங்க இந்த கூட்டத்தை. எவனுமே வராட்டாலும் இந்த கட்சி இயங்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனா பல பேர் இதுல வரல, பல பேர் வேலை இருக்கு வெட்டி இருக்கு அப்படின்னாக்க இந்த அதாவது அண்ணன் சொல்ற மாதிரிதான், ஒரு போருக்கு வராதவன் எதுக்கு நான் வீரன் மாறு தட்டிட்டு வெளியில் திட்டுறாங்க. இல்லை, நீங்க ஒரு மாவட்ட செயலாளர், என்னைக்காவது இந்த மாவட்டத்தில் வந்து அந்த தொகுதியை விட்டு இந்த தொகுதிக்கு வந்து நீங்க நின்று இருக்கீங்களா? இங்க இருந்து பிச்சை எடுக்கிறீங்க. உங்களால முடிஞ்சா 100 பேரை கூட்டு போங்க. நீங்களும் மண்டல செயலாளர் வரலன்னா 300-350 பேர் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரோட களத்தில் நிற்போம். பல்லாவரம் பகுதியில் உள்ள நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தொண்டனுக்கும் நடந்த காரசாரமான உரையாடல் பதிவுதான் இது. அந்த பகுதிக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வர இருப்பதால் தொண்டர்களுக்கு பல வித முயற்சிகளில் அழைப்பு விடுத்திருக்கிறார். எனினும் சில தொண்டர்கள் மட்டுமே பல்லாவரம் பகுதியிலிருந்து கலந்து கொண்டு உள்ளனர். அதனால் ஆவேசமடைந்த மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளாதவர்களை கடுமையாக எச்சரிக்கிறார். இதனை அறிந்த அந்த பகுதி தொண்டர் ஒருவர் தங்களுக்கு மேலே பொறுப்பிலிருக்கும் மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் செயல்பாடுகள் நல்லா இல்லை எனவும், தலைவர் சீமானின் சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் எனவும், நீங்க எங்கள மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க எனவும் கடுமையாக எதிர்வினையாற்றுகிறார். இப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையில்லாமலிருந்தால் எப்படி அந்த கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் என தெரியவில்லை. மேலும் இதுபோன்ற நிலைமைதான் எல்லா கட்சியிலுமே இருப்பதை காண முடிகிறது. இப்படிப்பட்ட பிரச்சினைகளை சரிசெய்து ஒற்றுமையாக உழைக்கும் கட்சிக்கே வெற்றி கிடைக்கும். இதோ அந்த உரையாடலை முழுமையாக கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சொல்வார்ல, எவனுமே வராட்டாலும் நான் 4 செவத்தை பார்த்து கத்தியாவது செத்து போயிருவோண்டா இந்த இன விடுதலை களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துக்கிறேங்க இந்த கூட்டத்தை. எவனுமே வராட்டாலும் இந்த கட்சி இயங்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனா பல பேர் இதுல வரல, பல பேர் வேலை இருக்கு வெட்டி இருக்கு அப்படின்னாக்க அதாவது அண்ணன் சொல்ற மாதிரிதான், ஒரு போருக்கு வராதவன் எதுக்கு நான் வீரன் மாறு தட்டிட்டு வெளியில் திட்டுறாங்க. இல்லை, ஒரு எவ்வளவோ முறை பதிவு போட்டு தனிப்பகுதியில போட்டு அதுல போட்டு இதுல போட்டு ரொம்ப மனச்சோர்வு ஏற்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் வேலை வெட்டி இருக்கு, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. நீங்க தான் ஏதோ எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி, நீங்க தான் ஏதோ வேலை பார்த்து உங்க குடும்பத்தை எல்லாம் காப்பாத்தணுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வராதீங்க. காரணம் 15ஆம் தேதி அங்கே பேரணி இருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. தென் மாவட்டங்கள்ல பொதுவா தமிழகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய இதுகள்ல வந்து ஒருத்தன் வீட்டுல இளவு வீட்டுக்கு ஒரு இருக்கிறவன் போனாதான் அவன் வீட்டுல இளவு நடந்துச்சுனாக்கும் வருவான். இல்லைன்னா அதுக்கு பேரு அநாத போனம்னு பேரு. ஒரு 4 வீட்டுக்கு நல்ல காரியத்துக்கு போனாதான் அவன் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியத்துக்கு திரும்பி வருவான். ஒரு பதிவு புரியல. இடையில ஒரு ஊர்வலத்துல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன ஆராய்ச்சி எடுத்தாங்க, அதனால பேச முடியல. அதனால மாலை 3 மணிக்கு ரயில்வே கிரவுண்ட், கிழக்கு தாம்பரம் ரயில்வே கிரவுண்ட்ல இருந்து மறுபேரணி தொடங்குது. இரவு செம்பாக்கம் காமராஜபுரத்தில் பொதுக்கூட்டம் இருக்குது. தஞ்சை கரிகாலனும் தம்பி திருப்பூர் சுடலையும் பேருரையாற்றாங்க. அதனால தயவு செஞ்சு மாலை 3 மணிக்கு ரயில்வே கிரவுண்டுக்கு தயவு செஞ்சு பல்லாவரத்தினுடைய உறவுகள் வாங்க. இல்ல அப்படின்னாக்க 15ஆம் தேதி வேட்பாளர் பல்லாவரத்துக்கு வராரு. விரல் விட்டு எண்ணிட்டேன், 7 பேர் தான் வந்திருக்குது பல்லாவரத்துல இருந்து. இந்த 7 பேர் கூட வரமாட்டேன். நீ 7 பேர் வச்சு பல்லாவரத்துல நானும் வரமாட்டேன், மண்டலம் வரமாட்டாரு. பல்லாவரத்துல வேட்பாளர் வரும்பொழுது நீ இந்த 7 பேர் வச்சு அவரை நீ வாகன பேரணி வச்சு நீங்க நடத்தி முடிச்சுக்கிறீங்க. நீங்க இந்த சேட்டையெல்லாம் ஒரு அளவுதான் இருக்கணும். பல்லாவரம் தொகுதி நான் கடுமையா எச்சரிக்கிறேன். தேர்தல் முடிஞ்சு இந்த தேர்தலில் எவன் வேலை செய்யலையே அவன் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிரு, வெளுத்து விட்டு உண்டுலேன்னு பண்ணிவிட்டு போயிருவான். ஆமா, தேர்தல் நேரத்தில் இந்த சேட்டையை கொடுத்துக்கிட்டு இருந்தா உட்காந்தான். ஒரு பொறுப்பு கொடுக்கல பருப்பு கொடுக்கலன்னா உட்காந்துக்கிட்டு என்னன்னு சேட்டை கொடுத்துக்கிட்டு வந்து சண்டை ஓடுறது, மல்லு கட்டுறது, உருள்றது, பிறல்றது, அவன் சரியில்லை இவன் சரியில்லைங்கிறது வந்து எல்லாம் பொறுப்புகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணி தருது. கடைசியில் இங்க தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளர் 2 முறை 3 முறை வர்றாருங்கிறார். உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் நான் 1 முறை போதும் சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதுக்கு கூட வர முடியாத நீங்க எதுக்கு வர போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றேன்ல,
இந்த பேரணியில கலந்துக்கிறாதவன் தயவு செஞ்சு இந்த குழுவுல இருந்து வெளியேறி போயிரு, இல்லைன்னா அவன் பொறுப்பை விட்டு விலகி ஓடி போயிரு. எப்படி பல்லாவரத்தில் அரசியல் நடத்தணும்னு எனக்கு தெரியும். கடுமையா எச்சரிக்கிறேன், பாத்துக்கிறேன். 50 பேருக்கு இதுல இருக்கிறவங்க, இந்த குழுவில் இருக்கிற எல்லா பேருக்கும் எச்சரிக்கிறேன். மாலை 3 மணிக்கு சரியா வந்து சேரல அப்படின்னாக்க பல்லாவரத்தில் 15 வேட்பாளர் வருவாரு. நீங்க வச்சு இந்த கூட்டத்தை நடத்திக்க ₹1 இங்க இருந்து தலைமையில இருந்து வராது. இனிமே நீ வச்சு எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. நீ வாட்டில எப்படி வருவான் மாவட்டம்? அம்மா பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து 7 பேர் தான் வந்திருக்காங்க, 8 பேர் தான் வந்திருக்காங்கன்னு கதறீங்களே, எப்படி வருவான்? தண்ணி தெளிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு உங்க மண்டலாட்சியாளர் சொல்றாரு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிய. நாங்க இங்க முனக்கெட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு வைப்போம். நீங்க தான் மாவட்ட செயலாளராச்சே, வலுவான பொறுப்புல இருக்கீங்களே, நீங்க ஏன் எங்ககிட்ட பிச்சை எதிர்பார்க்கறீங்க? நீங்க நாங்க 7 பேர் தான் வந்திருக்கோம், 8 பேர் 10 பேர் வந்தவனும் பரிசுத்தமானவன் தான் வந்தான். நான்லாம் வரல, வரவும் மாட்டேன். இன்னொன்னு சொன்னீங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. மண்டல செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நாங்க வரவே மாட்டோம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி யோக்கியதை தெரிஞ்சுதான் ஒரே ஒரு நாள் நீங்க கொடுத்தீங்களாம். அடேங்க அப்பா, செம்மங்க. ஏன்னா நாங்கெல்லாம் இங்க வேலை வெட்டி ஒண்ணும் எதுவுமே செய்யாம தலைமையில இருந்து நிதி வந்தா காசு அடையாங்க, வேற ஏதாவது வாயில கெட்ட வார்த்தை வந்துருங்க, அந்த காசுக்கு எதிர்பார்த்தா வந்து நிக்கிறோம். நாங்க இங்க என்னென்ன வேலை நடத்துறது தெரியுமா? நீங்க ஒரு மாவட்ட செயலாளர், என்னைக்காவது இந்த மாவட்டத்துல வந்து அந்த தொகுதியை விட்டு இந்த தொகுதிக்கு வந்து நீங்க நின்று இருக்கீங்களா? இங்க இருந்து பிச்சை எடுக்கிறீங்க. உங்களால முடிஞ்சா 100 பேரை கூட்டு போங்க. நீங்களும் மண்டல செயலாளர் வரலன்னா 300-350 பேர் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரோட களத்தில் நிற்போம், 2 வீலர்ல. சரியா? ரொம்ப கேவலம் மக்கள்தரமா நினைக்காதீங்க ஐயா. அப்படியே இல்லைன்னா எல்லாம் இந்த குரூப் விட்டு போயிடுங்க. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லுங்க. எதுக்கு வரணும்னு சொல்லுங்க. எந்த விஷயத்த வந்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு குறை வச்சிருச்சு? இது தேர்தல் காலம் என்பதனால நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பல்லாவரம் தொகுதிக்குள்ளேயே அண்ணனை கூட்டு வராம அப்படியே குன்றத்தூர் கூட்டு போய் அங்க போயிட்டு உங்க வேலையை காமிச்சிங்க. தலைவர் படத்தை போட சொல்லி அண்ணன் சொன்ன பிறகு கூட போடாம பண்ணீங்க. கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணீங்க. உங்க குழு அரசியல், உங்க கோஷ்டி அரசியல். ஏங்க, நான் இந்த ஊர்ல இந்த மண்ணில் பிறந்தவன். என்னுடைய வயசு 48-49 ஆக போகுது. நான் பிறந்ததே இந்த மண்ணில். 2 ஜாதிக்கு பிறந்தவன், ஒரு ஜாதிக்கு பிறந்தவன் கிடையாது. எங்க அப்பா ஒரு ஜாதி, எங்க அம்மா ஒரு ஜாதி. எனக்கு காலனியும் சொந்தம் உண்டு, காமராஜபுரத்திலேயே சொந்தம் உண்டு, தேவர் சமூகம் இருக்கக்கூடிய மக்களிடையே சொந்தம் உண்டு. எனக்கு தெரியும் என்ன வேலை நடக்குதுன்ட்டு. பஞ்சம் முளைக்கு இந்த பல்லாவரம் பம்பளுக்கு தாம்பரத்துக்கு நாங்க வரல. சரியா? வார்த்தையை கரெக்டா விடணும். எவனும் உங்க வீட்டுல வந்து வேலைக்காரன் கிடையாது. எல்லாரும் போயிரு, ராஜினாமா பண்ணிட்டு போயிரு, பொறுப்புல இருந்து போயிரு, இதை விட்டு வேலைகிரின்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு எவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீங்க நான் சீமானா? உங்க மனசுல அப்படி நினைப்பு இருக்கா? அவர் ஒத்த மனுஷனுக்கு மட்டும் தான் கட்டுப்பட்டு இருக்கோம். வேற இங்க எவனுக்கும் கிடையாது. அது இனியனா இருந்தாலும் சரி, அது மகேந்திரனா இருந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அவரு செருப்பால் அடிச்சா கூட அடுத்த நாள் வாங்கிட்டு உடனே கம்மியா தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவரை மாதிரி நினைச்சு நீங்க அரசியல் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? போ, உன் தொகுதியில போ. உன் தொகுதியில் இருக்கிறவன வரலையே. உன் தொகுதியில் இருக்க எத்தனை பேர் வரலன்னு பட்டியல் நான் தரட்டுமா? தூக்க மாட்டி சாக முடியுமா? அதுக்கு எங்க தொகுதியில் வந்து கேட்கிற 10 பேர் தான் வந்தீங்க, 8 பேர் தான் வந்தீங்கன்ட்டு. எதுக்கே வரணும்? நாங்க எதுக்கு வரணும்? என்ன வார்த்தை அது? பணம் வந்து தலைமையில இருந்து வரும்போது பணத்தை நீயே வச்சுட்டு போனமா போய் சேரு. எங்களுக்கு என்ன வந்துச்சு? உன் உடம்புல தான் ரத்தம் ஓடுது, எங்க உடம்புல சாக்கடை ஓடுதா? வார்த்தையெல்லாம் சரியா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை கொடுத்துக்கிறான். சீமான எங்கடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவன் பேரை போட மாட்டீங்க, அவனை கூப்பிட மாட்டீங்க. நீங்க ஒரு அரசியல் பண்ணுவீங்க தனியா உட்காந்து. நீங்க 2 பேரும் தலைமையிலிருந்து வரக்கூடிய காசு உன் டிரைவர் அக்கௌண்ட்ல போட சொல்லுவீங்க.
பேச ஆரம்பிச்சா நாரி போயிடும். கேட்டா நான் வந்து அப்பத்துல இருந்து இருக்கிறேன். இப்ப எப்பத்துல இருந்து என்னையா? அப்பத்துல இருந்து இந்த கட்சிக்கு என்ன வளர்த்து கொடுத்தீங்க? அண்ணா சவால் விடுறேனே, ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெறும் சவால் விடுறேன். அந்த சவாலுக்கு வாங்க, வந்துட்டு அப்புறம் பேசுங்க.